மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை புதிய தண்டவாளத்தில் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்ததாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இரட்டை ரயில் பாதை திட்டப் பணிகள் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய ஊர்களுக்கு 2 கட்டங்களாக பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த வாரம் நாகர்கோயிலிலிருந்து ஆரல்வாய்மொழி வரை சுமார் 7.5 கிலோமீட்டர் தூரத்தை 2 நிமிடத்தில் புதிய தண்டவாளத்தில் 130 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவிரைவு சோதனை ரயில் ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இறுதிக்கட்டமாக இன்று நாகர்கோயிலிலிருந்து கன்னியாகுமரி வரை புதிய தண்டவாளத்தில் 120 கிலோமீட்டர் வேகத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்தை 18 நிமிடத்தில் அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இரட்டை ரயில் பாதை பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் தூதுவர் அறிமுகம் மற்றும் தேர்தல் கீதம் வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்களவை தேர்தல் அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி தனி பொது பார்வையாளர் அபு இம்ரான் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் தூதுவர் அறிமுகம் மற்றும் தேர்தல் கீதம் வெளியிடப்பட்டது. இதனை கலை மாமணி பாடகர் திரு மனோ அவர்கள் பெற்றுக் கொண்டார். நிகழ்வில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள், இசையமைப்பாளர் சத்யா, இயக்குநர் சரவணகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் பேசுகையில், திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தேர்தல் கீதம் ஒலிக்கப் போகிறது. மேலும் பத்திரிகையாளர் ஆகிய நீங்கள் தேர்தல் கீதங்களை அனைத்து பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார், பயிற்சி ஆட்சி ஆசிரியர் உட்பட பலர் பங்கேற்றனர். உளுந்தை கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க காங்கிரஸ் வேட்பாளருடன் சென்ற திருவள்ளூர் எம்எல்ஏவுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து உளுந்தை கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்றபோது வேட்பாளர் சசிகாந்த் செந்திலுடன் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வந்திருந்தனர். அப்போது எம்எல்ஏ விஜய் ராஜேந்திரன் பேசிய போது பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டதால் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். இருப்பினும் திமுக ஆதரவாளர்கள் கிராமத்தில் எதிர்த்து குரல் கொடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் பிரச்சாரத்திற்கு வந்தபோது திமுக எம்எல்ஏவை சரமாரியாக கேள்வி எழுப்பியதால் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கிளம்பிய சம்பவம் உளுந்தை கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் பிரியாணிக்கு அடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் பிஜேபி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் அஸ்வத்தாமன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் 4 மணிக்கு நடப்பதாக கூறப்பட்ட நிலையில் 8 மணி வரை வேட்பாளர் வராததால் 9 மணிக்கு மேல் கூட்டம் நடைபெற்றது. அப்போது தொண்டர்கள் முட்டி மோதிக்கொண்டு பிரியாணி வாங்கிய சம்பவம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. செங்கத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மினி மாரத்தான் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேர்தலில் வாக்காளர்கள் தங்களது வாக்குப்பதிவை 100% பதிவு செய்ய மினி மாரத்தான் விழிப்புணர்வு போட்டி நடைபெற்றது. செங்கம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்தல் பிரிவு துணை வட்டாட்சியர் திருநாவுக்கரசு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.